சீனா வெளியேற்றுறதோ சீனா முடக்கிறதுன்றதை கடந்து ஒரு மூன்றாவது உலக யுத்தம் பெறும் பொழுது சீனாவின் பொருளாதார வளங்களுடைய பாதையை தடுக்கிறது நோக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தை பழைய மன்னர் வரலாற்றை பாத்தீங்கன்னா கோட்டையை முற்றுகையிடுறது. அப்ப முற்றுகையிடுறதுன்னா கோட்டைகளே தான் வெளியாலயம் பெறையலாம் உள்ளுக்கும் போயிடலாம். அப்படியே பாரிய முற்றுகை பொருளாதார ரீதியான முற்றுகை எண்ணெய் வளங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எண்ணில அதாவது சீனா நாணயத்திலே வாங்க முடியாமல் இன்றைக்கு எண்ணெய் வளங்கள் முழுக்கலை இன்றைக்கு ரஷ்யாவை தவிர மற்ற எண்ணெய் வளங்கள் அவ்வளவையும் இன்றைக்கு அமெரிக்கா தன்னை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுது. இன்றைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் நடந்த யுத்தம், மத்திய கிழக்கில் யுத்தத்தை நடத்தினது பிறகு ஒரு முழுமையாக மத்திய கிழக்கு எண்ணெய் வளங்களை ஈரானை தவிர மற்ற எண்ணெய் வளங்கள் அவ்வளவுமே அமெரிக்காக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. இன்னொரு அற்புதமான கேள்வி ஒன்றும் கண்ட கேட்க போறேன், ரெண்டு மக்கள்கிட்ட கேட்க போறேன். ஒரு உலகத்தில் ஒரு யூத மக்களும் முஸ்லிம்களும் பரம எதிரி. அந்த பரம எதிரி ரெண்டையும் என்னென்று ட்ரம்ப் அமெரிக்கா கையாடுது. நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், உலகத்தில் ஒரே ஒரு நாடுதான் ரெண்டு முக்கியமான எதிரிகளையும் நண்பர்களாக்கி தன்னுடைய அரசியல் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ட்ரம்ப் ஒரு சரியான நோக்கத்தை நோக்கி இதுக்குள்ள இன்னொரு உபகதையும் சொல்றேன். அமெரிக்காவுடைய அடையாளமே ஈகிள், கழுகு. கழுகு ஒரு கட்டத்தில் தன்னுடைய பலவீனமான நிலை என்று வரும் பொழுது தன்னுடைய பறக்க முடியாது, வேட்டையாட முடியாது, வேட்டையாடின விலங்கை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, தன்னை பற்றி மற்ற விலங்குகள் எப்படி பார்க்கிற ஒரு நிலை வரும் பொழுது தன்னுடைய இறகுகளை பிடுங்குமா, தன்னுடைய இறகுகளை பிடுங்கி தன்னுடைய அலகுகளை உடைச்சு கால் நகங்களை உடைச்சு புதிய வளரும் பொழுது புதிய பலமாக வருமா வெளியார். அதுல ஈகளை பற்றி சொல்லப்படுற விடயங்கள். அந்த ஈகளின் அடையாளமாக இருந்த அமெரிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம பொருளாதார தடைகள், இன்றைக்கு அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேணும் என்றது காண்டி வரிகளுக்கூடாக நண்பன் எதிரி எல்லாரையுமே ஒரு கட்டத்தில் வச்சுக்கொண்டு ஒரே ஒரு நோக்கம் அமெரிக்காவின் கஜானாவை நிரப்புறதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த அடிப்படையில் செய்யும் பொழுதுதான் இல்லை என்னால் பாய முடியும் என்றுதான் ஈரானுக்கு இல்லாத B-12 குண்டு விமானத்துக்கு ஊடாக பங்கர் பாஷாவை தாக்கி ஒரு தாக்கல் செய்கிறேன். அதை கடந்து ஒரு வெனிசுலாவில தாக்குதல் செய்யப்பட்டது. இன்றைக்கு பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர், எப்படியான முடிவு எடுப்பார், அந்த முடிவு எடுக்கக்கூடிய வல்லமையில அவருடைய ராணுவம் கட்டமைக்கப்பட்டிருந்ததை மீண்டும் இடித்து உரைத்திருக்கிற விடயத்தை பார்க்கலாம். அது சமகாலத்தில் இன்றைக்கு $1 அதில் பாதுகாப்பு செய்யப்பட்டு கொண்டு பாதுகாப்பு செலவீனங்கள் இன்றைக்கு 50% என்ன ஒரு 500 பில்லியன் இன்றைக்கு பாதுகாப்புக்கு செலவிடப்படுறது. அப்ப இந்த 1.5 பில்லியனை வச்சுக்கொண்டு இந்த அமெரிக்கா சும்மா இருக்க போதா, இல்ல எக்ஸிபிஷன் நடத்த போதா? அப்ப யுத்தத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது, ஒழுங்க மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஒழுங்கு மாற்றப்படும் பொழுதுதான் இலங்கைக்குள்ள இருக்கிறது.